கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் வெள்ளை குருமா. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானா பட்டை, லவங்கம், பிரியாணி இது எல்லாமே போட்டுக்கோங்க. அதை ஒரு கலரிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இன்னும் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு கலரிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலருங்க. சிக்கனை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பிரிகிற அளவுக்கு சிக்கன் இருக்குது. தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். கூடவே பாதாம் இது ரெண்டுத்தையும் அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கூட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு இறக்கிடுங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சிடுச்சு. சிக்கன் வெள்ளை குருமா ரெடி. பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜ் இது தான் இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.